குட் மார்னிங் மிஸ். வாங்க வாங்க, மேரி ஜெனிஃபரோட அம்மா தானே? உங்களை தான் ரொம்ப நாளாக மீட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். உட்காருங்க. ஆமாங்க மிஸ். மார்க்கெல்லாம் வீட்டில் சொன்னாங்களா? எல்லாமே கம்மியாயிடுச்சு போன எக்ஸாமை கம்பேர் பண்ணுறப்ப. ஒரு 2 சப்ஜெக்ட் மட்டும் கொடுக்கலன்னு சொன்னா மிஸ், மீதி எல்லாத்தையுமே காமிச்சிட்டேன். ஸ்கூல் ஜாயின் பண்ணுறப்பே சொன்னேன் சேர்க்க சரியில்லை, ஃப்ரெண்ட்ஸை மாற்றணும். ஆனால் மேடம் கேட்கல. பட் அப்போல்லாம் கூட நல்லா தான் படிச்சுட்டு இருந்தா. நானும் படிக்கிற பொண்ணுன்னு நினச்சேன். இடையில மேடமோட ட்ராக் கொஞ்சம் மாறிடுச்சு. வீட்லேயே இப்போ பார்த்தாலும் அந்த ஃபோன்லேயே தான் இருக்கா மிஸ். படிப்பு ரொம்ப கம்மியாயிடுச்சு, முன்ன மாதிரி இல்லை. இதே மாதிரியே படிச்சுட்டு இருந்தால் 10th நல்ல மார்க் எடுக்க முடியாது. ஸ்கூலில் நாங்கள் கொஞ்சம் தான் பார்த்துக்க முடியும். வீட்டிலலாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபோன் அப்பப்போ செக் பண்ணுங்கள். சரி மிஸ், நான் வீட்டில் பார்த்துக்கிறேன். படிக்கணும்னு நீங்களும் 2 அடியை போட்டாவது படிக்க வைங்க. 10th மார்க் ரொம்ப முக்கியம்ல. நெக்ஸ்ட் எக்ஸாம் நல்லா பண்ணுறேன் மிஸ். சரி, போயிட்டு வாங்க. நெக்ஸ்ட் பேரண்ட் வாங்க. தேங்க்யூ மிஸ். போச்சு மிஸ், நல்லா மாட்டி விட்டாங்க. அம்மா திட்ட போகிறாங்க.